லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆல்பஸ் இந்த பையன் பாவம் ஹாரியோட தொல்லை தாங்க முடியாம கடைசியில ஸ்கோபியஸ் கிட்ட போயிட்டு, டேய் மச்சான், எனக்கும் உனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறான். ஆக்சுவலா லைஃப்ல நிறைய மாறி இருக்கு அப்படின்றது புரியுது, பட் எதனால அப்படின்னு தான் புரியல. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது ஹேமனியோட பேசினதுல ஓரளவுக்கு கிளாரிட்டி அவனுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாமா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆல்பஸ் ஸ்கோபியஸ் கூட நிறைய வாட்டி பேச ட்ரை பண்றான். ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல போகும்போது ஒண்ணு ப்ரொஃபசர் மெக்கானிக்கல் வந்துடுறாங்க, இல்லைன்னா ஹாரியே வந்துடுறாரு. இப்படி சுத்தி சுத்தி இவர் காவல் வச்சிருக்கும் போது அவனால பேச முடியல. ஸ்கோபியஸ் கூட பேசினா தானே அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா பாஸ்டுக்கு போயிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரும் தான் இல்லையா? அதே நேரம் இங்க ஜின்னி வேற ஹாரியை உட்கார வச்சு, இந்த பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, ஆனா கொஞ்ச நாளா நீங்க லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரியே இல்ல, நீங்க பழைய மாதிரி மாறணும் அப்படின்ட்டு நிறைய சொல்றாங்க. ஆனா ஹாரியோட மனசுல ஒண்ணுதான் இருக்கு, என்னால முடியாது, என் பையனோட உயிருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவன் என்ன ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ டிராகோ மால்ஃபாய் அங்க வராரு. ஜின்னி பாக்குறாங்க, ஓகே இவங்க ரெண்டு பேரும் பேசட்டும், நம்ம அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போறாங்க. அப்போ டிராகோ சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து உன் பையனை என் பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்க, அதனால என் பையன் டெய்லி அழுதுட்டு இருக்கான் தெரியுமா? உன் பையன் அழுது உன்னால பார்க்க முடியல, அதே மாதிரி தானே எனக்கும். உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம், பரவாயில்ல, ஆனா அந்த வன்மத்தெல்லாம் கொண்டு போயிட்டு எதுக்கு சின்ன பசங்க கிட்ட காட்டுற? ஒழுங்கா அவங்க ரெண்டு பேரும் பேச விடு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்போ ஹாரி சொல்றாரு, இங்க பாரு, காட்டுக்குள்ள அந்த குதிரை மனுஷனை மீட் பண்ண, அவர் சொன்னாரு, என் பையனை சுத்தி ஏதோ கருப்பு புகை இருக்கா, ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு சொன்னாரு. கண்டிப்பா என் பையனோட லைஃப்ல வந்த கருப்பு புகை உன் பையனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத மால்ஃபாயால ஏத்துக்க முடியல. நீ என்ன பேசுற ஹாரி? ஸ்கோபியஸ் ஒன்னும் இந்த மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா ஹாரியால ஒத்துக்க முடியல. அவரு ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காரு இல்லையா, அதனால என்ன பேசுறாருன்னே அவருக்கு புரியல. அவர் சொல்றாரு, அவன் உன்னோட பையன் தானே உனக்கு ஷுவரா தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறாரு. இந்த இடத்துல மால்ஃபாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ சொன்னது தப்புன்னு நீயே ஒத்துக்கோ ஹாரி, இல்லைன்னா இங்க பெரிய பிரச்சனை ஆகும், என் பையனை பத்தி என்ன தைரியம் தான் நீ இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு சண்டை போடுறாரு. இப்போ ஹாரியும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவரு வந்து, ஆமாடா அப்படிதான் சொல்லுவேன், எனக்கு டவுட் இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, அதுதான் நிஜமும் கூட அப்படின்றாரு. இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் பழைய கிளாஷ் அது திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது. மாறி மாறி மந்திரம் சொல்லி அடிச்சுக்கிறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி, ஜின்னி வெளியில போகும்போதே அழகா இருந்திருக்கும், அவங்க திருப்பியும் உள்ள வந்து பாக்குறாங்க, அந்த இடமே அப்படியே தலைகீழா மாறி போயிருக்கு. டே, நான் இந்த ரூமை விட்டு போய் 3 நிமிஷம் கூட இருக்காதுடா, அதுக்குள்ள இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. கத்திக்கிட்டே அந்த இடத்த மந்திரம் போட்டு சரி பண்றாங்க. இப்படியே நாட்கள் ஓடி போகுது. இந்த கேப்குள்ள ஸ்கோபியஸும் ஆல்பஸும் மீட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஹாரி ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்றதால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு நாள் ஸ்கோபியஸ் அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் தனியா வரும்போது ஒரு குரல் கேக்குது, ஸ்கோபியஸ் நில்லு அப்படின்ட்டு. அவன் திரும்பி பாக்குறப்போ அங்க யாருமே இல்லை. ஆனா அவன் கண்டுபிடிச்சிடறான், டெல்ஃபி நீதானே அப்படின்ட்டு. அவளும் சிரிச்சுக்கிட்டே அவன் முன்னாடி வர்றா. வந்து அவன் கிட்ட கேக்குறா, ஏன் இப்படி இருக்க, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்ட்டு தானே நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு தெரிஞ்சீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறான். இதுக்கு ஸ்கோபியஸ் கிட்ட பதில் இல்ல. அவன் தடுமாறுறப்போ அவன் சொல்றான், ஆல்பஸ் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான், அவனுக்கு நீ வேணும் ஸ்கோபியஸ், அவன் வெளியில வாய் விட்டு சொல்லல அப்படின்னாலும் அதுதான் நிஜம், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்றா. அப்போ ஸ்கோபியஸ்க்கு கோவம் வந்துடுது. அவன் சொல்றான், இங்க பாரு டெல்ஃபி, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல, நாங்க டைம் டர்னர் யூஸ் பண்ணோம், அதுல பயங்கரமா சொதப்பிட்டோம். ஆக்சுவலா நாங்க அங்க எதையுமே மாத்தல, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணோம், அதுல இங்க நிறைய விஷயம் மாறி போச்சு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இதை இன்னொரு தடவை ட்ரை பண்றது ரொம்ப தப்பு, ஒரு தடவை பண்ணதுக்கே இங்க வந்து நிக்குது அப்படின்றான். அப்போ டெல்ஃபி சொல்றா, நீ இத பத்தி ஆல்பஸ் கிட்ட பேசுனியா அப்படின்ட்டு கேக்குறா. அப்போ ஸ்கோபியஸ் சொல்றான், இல்ல, என் கூட இனிமே பேசாத, உனக்கும் எனக்கும் நடுவுல இனி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி சொல்றவன் கிட்ட நான் என்ன பேச முடியும், அதனால நாங்க ரெண்டு பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான். அப்போ டெல்ஃபி சிரிச்சுட்டு சொல்றான், அவன் வந்து எனக்கு நிறைய ஆந்த அனுப்புனான், அது மூலமா நிறைய மெசேஜஸ் எனக்கு கிடைச்சிச்சு, அதுல அவன் ஒவ்வொரு தடவையும் சொன்னது நான் ஸ்கோபியஸை மிஸ் பண்றேன் அப்படின்றதுதான். அவன் உன்கிட்ட சொல்லல, நான் திரும்பவும் அதுதான் சொல்றேன், அவன் உன்கிட்ட சொல்லல, ஆனா நிஜம் மாறாது ஸ்கோபியஸ், அவனுக்கு நீ வேணும், எப்படியாச்சும்
எப்படியாச்சும் போய் அவனை மீட் பண்ணு. நானே போய் அவனை மீட் பண்ணலாம். அதுல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. யூனோ ஹாக்வர்ட்ஸ்குள்ள நான் வந்ததே பெரிய விஷயம். இங்க நிறைய போர்ட்ரேட்ஸ் இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் என்ன பார்த்துடுச்சுன்னு வை, உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடும். வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் இப்படி ஒரு புது பொண்ணு வந்துச்சுன்னு சொல்லிடுச்சுன்னு வை, அவ்வளவுதான். இந்த ஹாக்வர்ட்ஸ்குள்ள தலையில்லாம ஒரு பேய் சுத்திட்டு இருக்குமே, அதுதான் வந்து என்கிட்ட நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்லிச்சு. அதை வச்சுதான் நான் வந்தேன். மத்தபடி எல்லா இடத்துக்கும்லாம் என்னால சுத்திட்டு இருக்க முடியாது. ஆல்பஸ் எங்க இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. சோ ப்ளீஸ் நீ தான் போய் பேசணும், போய் பேசு அப்படின்றா. அந்த கேப்லயும் அவனுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ். அவனுக்கு அழறதுக்கு வேற தோல் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சார் உனக்கு எவ்வளவு மெசேஜ் அனுப்புனாரு, என்கிட்ட பேச துப்பில்ல, உனக்கு மட்டும் அவ்வளோ ஆந்து அனுப்பி வச்சிருக்கான் அவன் அப்படின்ட்டு அப்பவுமே கோவப்படுறான். அப்பவும் டெல்ஃபி சிரிச்சிட்டு சொல்றா, உன் வயசுல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கவே இல்லை, ஆனா கிடைக்க மாட்டானான்னு நான் ஏங்கி இருக்கேன். ஆனா உனக்கு கிடைச்சிருக்கல, நீ அவனை விட்டுடக்கூடாது. ஆல்பஸ்க்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு வேணும்னு உனக்கு புரியுதுல்ல. அவனுக்கு என்ன வேணும்னு நீ கண்டுபிடி. அவனுக்கு நீ மட்டும்தான் இருக்க. போ அவன் கிட்ட போய் பேசு அப்படின்றா. இவ இவ்வளவு தூரம் சொன்னதும் அவனும் ஏதோ யோசிக்கிறான். அப்படியே அந்த சாப்டரும் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம்.